அது தெரியுது பாருங்க, அந்த ரூட்ல தான் ஏறி போயிட்டு இந்த மலைக்கு அந்தாண்ட மலை ஒரு எப்படியும் ஒரு 1 2 3 மலை தாண்டி போயிருப்போம். 2.5 கிலோமீட்டர். ஸோ இது வந்து ஒரு ஹிடன் ஸ்பாட் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா யாருமே இல்லைங்க சீரியஸாவே. இப்போ இந்த நேரத்துக்கு தான் பருவதமலை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் ஏறுவாங்க. ஏன்னா அது வந்து தெரிஞ்ச இடம், எல்லாரும் போன இடம், அதனால ஸோ எல்லாருமே தெரியும். இந்த இடம் வந்து மோஸ்ட்லி யாருக்கும் தெரியலன்னு நினைக்கிறேன். ஆனால் ட்ரெக்கிங் ஸ்பாட்டுக்கு நல்ல ஒரு ஸ்பாட் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. இது வந்து ஒரு கிராமத்துல தேவநாதப்பட்டினம் சொல்லிட்டு ஒரு கிராமம். அந்த கிராமத்துல வந்து இது இருக்கு. ஸோ நீங்க யாருன்னா வந்தீங்கன்னா வந்துருங்க. இதுதான் நாங்க ஏறின மலை. இந்த மாதிரி ரோட்ல தாங்க போனா 2 சைடும் மலை. அதன் கீழே அடிவாரத்துல வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு கூரை வீடு, சுத்தி தோட்டம், அந்த மாதிரி இடத்துல இருந்தோம்னா அவ்வளோ பீஸ்ஃபுல்லா, அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டா கிடைக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற லைஃப்ல என்ஜாய் பண்ணிட்டு ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வந்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ நாங்கள் இருக்கிற இடமும் சிட்டிலாம் இல்லை, அதுவும் வந்து ஒரு கிராமம் தான். வேகத்தடை உள்ளது மெதுவாக சார். நம்ம வரக்குள்ள வந்து இந்த ரூட்டில் வரல. ஸோ இது வந்து எங்கே போகுதுன்னா அப்பம்பட்டுன்னு சொல்லி ஒரு கிராமத்துக்கிட்ட போயிட்டு இது வந்து ஜாயிண்ட் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பைபாஸ் ஹைவே. ஸோ நம்ம வந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கிராமத்தில் போய் சுற்றின்னு வர மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ரெண்டு ரூட்டில் எந்த ரூட்டில் வேணால் ப்ரிஃபர் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன கிராமத்தை வழியே வந்தீங்கன்னா கொஞ்சம் இயற்கை ரசிச்சுன்னு வரலாம். இதுவும் ஒன்றும் அந்த அளவுக்கு இல்லை. என்ன ஒன்று சுற்றி வீடாக இருக்கும், அது சுற்றி கொல்லி வெளியா வயல்வெளியாக இருக்கும். அதான் ஒன்று. எப்படி ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா மலை. ஆனால் உண்மையாகவே வந்து அந்த கோயில் வனதுர்க்கை அந்த கோயில் மேலே நின்றுன்னு அந்த கீழே பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, சுற்றி வெறும் மலை மட்டும்தாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக அதை மேற்கு தொடர்ச்சியாக மலையில் ஒரு ஒரு மலையும் செப்பரேட்டாக கீழே வந்து நிலம், ஒரு மலை செப்பரேட் கீழே வந்து நிலம், அந்த மாதிரி வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ பருவமலையில் கூட இந்த அளவுக்கு வந்து பார்க்க முடியுமா என்னன்னு எனக்கு தெரியல. பருவமலையில் வந்து பார்த்தீங்கன்னா மலை ஃபுல்லாக இருக்கும். பட் ஆனால் எப்படின்னா கண்டினியூஸாக மலை இருக்கிற மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும். பட் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மலையும் அவ்வளோ அழகாக செப்பரேட்டாக அவ்வளோ அழகாக இருக்கு. யாருக்கெல்லாம் இந்த ஹிடன் ஸ்பாட் தெரியுன்றது எனக்கு தெரியல. இந்த மாரி ரூட் தான் வேணும். சுற்றி காடு, நடுவில் ஒரு ரோடு. இந்த மாரி டைம்லாம் வந்து எப்படி சொல்கிறது, ஒன்று மார்னிங்காக இருக்கணும், விடிகாலையில் இருக்கணும், இல்லை லைட்டாக மேகமூட்டத்தோட தூரம் லைட்டாக போடுற மாதிரி இருந்தால் இந்த ரூட் வந்து செம்மையாக இருக்கும். அச்சஸில் வந்து இந்த எப்படி சொல்கிறது, இந்த வால்பாறை டு அதிரப்பள்ளி ரோடு இருக்குல்ல, அந்த மாதிரி. ஆனால் சுற்றி காடு, நடுவில் பாதை, 2 சைடும் மலை. என்ன ஒன்று வெயில் தான் சுரீர்னு அடிக்குது. அதெல்லாம் பார்க்கல, அப்படியே அழகா இருக்கு, பசுமையா அழகா சுத்தி மலை. நேச்சர்ஸ்லாம் அவ்வளோ அழகா அப்படியே வர்ணிச்சுனே போலாம் போல, அந்த மாதிரி இருக்கு. பசிக்குது எங்களுக்கு வேற. பிஸ்கட் 2 எடுத்துட்டு போனா எடுத்துட்டு போய் குரங்குக்கு நாய்க்கு போட்டுறாச்சு. தண்ணி காலி. போக எங்கன்னா சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெண்டோட வண்டி ஜிபிஎஸ் ஈவினிங்காக ஃபிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபிட் பண்ணுறேன். ஃபிட் ட்ராக் தான். ஸோ சஜஷன் பண்ணது. ஏன்னா நான் தான் அதை வந்து நான் ஒரு 2 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வண்டி வாங்கத்துலேருந்து அதை ஃபிட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஃப்ரீ ட்ராக்கு. ஸோ நல்லா இருக்கு.
அதனால தான் அது வாங்கடான்னு. எனக்கு தெரிஞ்சு அம்மன் கோயில் அப்படின்னா இங்க மட்டும்தான் மலைக்கு மேல இருக்கு. வேற எங்கேயும் எனக்கு தெரிஞ்சு இல்ல. அடா புரியல, எவ்வளவு தூரம் கட்ட? இப்படியே போ, கட்டு தானே, கரெக்டா தானே போறோம். ஒரு ஊருல போய் தான் போறோம். அந்த வழியே போயிருக்கலாம் ஆல்ரெடி. இஞ்சி இதெல்லாம் எடுத்தீங்கன்னா வெயிலுக்கு வந்து பஞ்சமே இருக்காது. வெயில் நாள்ல அவ்வளோ வெயில் இருக்கும். சொன்னல இதோ பாருங்க, நிழலு சைட்ல இருந்து வெயில். விழுப்புரம் இங்கிருந்து பார்த்தீங்கன்னா 28 கிலோமீட்டர். விழுப்புரத்துல இருந்து நம்ம வீடு பார்த்தீங்கன்னா ஒரு 18. மொத்தமா பார்த்தீங்கன்னா 28, 30, 46 கிலோமீட்டர் போகும். இன்னும் 50 கிலோமீட்டர்னு அப்ராக்சிமேட்டா ஒரு 1 ஹவர் ஆகும். 1 ஹவர் கிட்ட தான் ஆகும். ஓகே. வீட்டுல சாப்பாடு செஞ்சுக்கிறாங்களா? நம்ம ஜூஸ் குடிச்சு வீட்டுல போய் சாப்பிடலாமா? ஏன்னா ஒருத்த வெயில்ல இருந்து வந்தோம்ல, ஜூஸ் குடிச்சிருவோம், வீட்டுல போய் பொறுமையா சாப்பிட்டுப்போம். ஓகே இல்ல உனக்கு? ஸோ இப்போ தான் நம்ம சேனலை யாருன்னா புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து அதிகமாக வந்து இப்போ ட்ராவலிங் கண்டென்ட் அதிகமாக போடுறோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெக்கிங் கண்டென்ட் அதிகமாக போடுறோம், ரிட்டர்ன் ஸ்பாட்ஸ் அதிகமாக போட போகிறோம். ஸோ உங்கள் ஃபாலோ அண்ட் சப்போர்ட் எல்லாமே என்னால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ மறக்காமல் ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச எதனா ஒரு ட்ரெக்கிங் பிளேஸ் இருந்தால் சொல்லுங்கள். ஸோ நான் வந்து விசிட் பண்ணிவிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றைங்க வந்து பிளான் பண்ணியிருக்கேன். சனிக்கிழமை அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ரெண்டுத்துல எதனா ஒரு நாள் கன்ஃபார்மாக போயிடுவோம். ஸோ ஒன் டே ட்ரிப் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மந்த் இல்லை நெக்ஸ்ட் மந்த் வந்து செஞ்சியில் உள்ள ராஜா ராணி கோட்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ பக்கத்து ஊர் தான், இருந்தாலும் அதுக்கான டைம் வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஸோ ஒரு நாள் தானே லீவ் கிடைக்குது, அந்த ஒரு நாள் வந்து ரெஸ்ட் எடுக்க தான் தோணும் தவிர, ஆல்ரெடி நம்ம மார்க்கெட்டிங்கில் இருக்கிறதுனால வண்டி ஓட்டுறது தான் நமக்கு வேலையே மெயினாக. ஓகேங்களா? சரி. ஆனால் நான் இன்னொன்று என்னன்னா, நான் செஞ்சுக்க மாதத்துல 2-3 நாள் ஒர்க்குக்கு போவேன். ஏன்னா என்னால் ஒர்க்குக்கு போகல, என்னால் போய் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. ஏன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு நாள் ஒரு ஒரு ராணிக்கோட்டை அந்த அளவுக்கு இதாகாது, ராஜா கோட்டை தான் ஒரு நாள் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா சுற்றி ஃபோட்டோ ஷூட்டு சுற்றி பார்த்து அது வரலாறுலாம் தெரிஞ்சுக்க கிட்டத்தட்ட ஒரு நாள் கிட்ட ஆகும்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ராணிக்கோட்டை தான் ப்ரிஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே தான் வந்து ஃபோட்டோஸ் எல்லாம். ஆனால் அதுவும் வந்து ஒரு ட்ரெக்கிங், ஒரு ரொம்ப இல்லை ஒரு அட்வான்ஸான ஒரு ட்ரெக்கிங்னு வச்சுங்களேன், நல்லாயிருக்கும். ஓ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் தான் வால்பாறை போகிற மாதிரி ஒரு ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் வந்து போகணும்னு நினைக்கிறேன், முடியல. ஏன்னா போன மந்த் தான் அந்த கொழுகுமலை மூணார் வந்து போனோம். ஸோ ஒன் டே ட்ரிப்ன்றதுனால நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் அதிகம், என்ன ட்ரெஸ் அதிகமாக இருக்கிறனால எக்ஸ்ப்ளோர் அதிகமாக பண்ணலை.
ஏன்னா நமக்கு வந்து டைம் கிடைக்கல, லீவ் கிடைக்க மாட்டேங்குது மெயினாக நம்ம ஒர்க் பண்ணுறதுனால. ஸோ இதுவாகவே இருந்தாலே நம்ம ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் இதுதான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லா இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு வந்து நான் கண்டென்ட் கொடுக்க பார்க்குறேன். ஸோ இப்போ என்ன நடக்குது அப்போனா நடக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நான் வந்து சொல்கிறேன்.